ஸோ இவர் வந்து 1929 பட்டுக்கோட்டையில பிறக்கிறாரு. தன்னுடைய 30வது வயதுல வந்து டாக்டர் பட்டம் பெறுகிறார் 1959. ரொம்ப தூய தமிழ்ல போனாலும் நிறைய பேருக்கு என்னப்பா ரொம்ப தூய தமிழ்ல போற அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் என்னன்னா ஒரு சிலரை பத்தி மாமனிதர்களை பத்தி பேசும்போது அந்த தூய தமிழ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. அதான் உண்மை. 1959 தன்னுடைய மருத்துவர் அப்படின்ற கெரியரை ஸ்டார்ட் பண்ண கிட்டத்தட்ட நீங்க 1959 இருந்து இன்னைக்கு தேதி 2025 ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்க அவரோட வாழ்க்கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா 65 ஆண்டு காலம் வந்து அவருடைய மருத்துவ சேவை, அதாவது பணி வேற சேவை. ஏன்னா மருத்துவம் படிக்கிறதுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. இப்பத்துல இருந்து இல்ல, அப்பத்துல இருந்தே ஈஸியான விஷயம் கிடையாது. அவ்வளோ படிப்பு படிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வந்து எளிய மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறது இல்லை கம்மியான விலையில பார்க்கறதுன்றதெல்லாம் யாருமே, அதாவது எந்த மருத்துவர்கள் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அது ஈஸியான விஷயமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இவர் வந்து அவருடைய மருத்துவத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவரோட நீங்க எடுத்துட்டீங்கன்னா மெடிசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்பதான் டாக்டரா. ஸோ எந்தவித பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் இல்லை. அப்படியே இருந்தாலும் தமிழகத்துக்குள்ள வரணும், தமிழகத்துல இருந்து பட்டுக்கோட்டை மாதிரி உள்ள இருக்க ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லை மெடிசன்ஸ்லாம் போகணும்னா ஈஸியான விஷயமே கிடையாது. அப்படி வந்து பயங்கரமான நோய்கள் டெங்கு காலராலாம் வந்தபோது கூட மக்களை வந்து அப்படி காப்பாத்திருக்காரு. இது வந்து அவரை பத்தி படிக்க படிக்க இன்னும் பிரமிப்பா இருக்கு. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுவாராம். 65 ஆண்டு காலத்துல 65,000த்திற்கும் மேற்பட்ட சுகப்பிரசவங்களை பார்த்திருக்காரு.